என் அன்பான மகனே, மகளே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணம் அல்ல. நான் உன்னிடம் பேசுகிறேன். நீ இவ்வளவு நாள் சுமந்த கவலைகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ அனுபவித்த வலியையும் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய வேதனையையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலத்தை நான் ஆரம்பிக்கப் போகிறேன். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். நீ தோல்வி என்று நினைத்த இடத்தில் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வலியை பலமாக மாற்றுவேன். உன் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவேன். உன் பயத்தை சமாதானமாக மாற்றுவேன். நீ தனியாக போராடவில்லை. ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ விழுந்த நேரங்களிலும் நான் உன்னை தாங்கினேன். நீ உடைந்து போனாய் என்று நினைத்த நேரங்களிலும் நான் உன்னை கைவிடவில்லை. என் பிள்ளையே, நீ காத்திருந்த பதில் தாமதமாகிறது என்று தோன்றலாம். ஆனால் என் நேரம் ஒருபோதும் தவறாது. சரியான நேரத்தில் நான் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் வீட்டில் சமாதானம் நிறையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உன் வாழ்க்கையில் ஒளி பரவும். நீ இழந்ததை எண்ணி வருந்தாதே. நான் உனக்காக வைத்திருப்பது அதைவிட பெரியது. நீ இழந்த ஆண்டுகளுக்கு பதிலாக நான் ஆசீர்வாதங்களை தருவேன். நீ கைவிட நினைத்த நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து நிறுத்தினேன். இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை நீ சிரிப்பாய். இன்று நீ காத்திருக்கிறாய் என்றால் நாளை நீ கொண்டாடுவாய். என் கிருபை உன்னோடு இருக்கிறது. என் பிள்ளையே, உன் ஜெபம் என் செவிகளில் கேட்கப்பட்டது. உன் குரல் எனக்கு தெரியும். உன் இதயத்தின் பாரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாரத்தை இப்போது என்னிடம் ஒப்படை. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை தெளிவாக மாற்றுவேன். நீ தேடிய பதில்கள் உன்னை தேடி வரும். நீ மறந்து போன கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன்னை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்திய காலங்கள். உன் பாதையில் இருந்த தடைகள் இனி உன் முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக மாறும். நீ நம்பிக்கையுடன் முன்னே நட. நான் உன்னை வழி நடத்துவேன். என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் எண்ணி இருக்கிறேன். ஒன்றையும் மறந்ததில்லை. உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் பெயரை உயர்த்தப் போகிறேன். உன்னை குறைத்து நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் வீடு சிரிப்பின் சாட்சியாகும். உன் குடும்பம் ஆசீர்வாதத்தின் சாட்சியாகும். நீ நடக்கும் பாதையை நான் நேராக்குவேன். நீ தொடும் காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இப்போது சோர்வாக இருந்தாலும் நான் உனக்கு புதிய பலம் தருகிறேன். நீ குழப்பத்தில் இருந்தாலும் நான் உனக்கு தெளிவு தருகிறேன். நீ பயப்படாதே, நான் உன் முன்னால் போகிறேன். உன் பின்னால் காக்கிறேன். உன் அருகில் நடக்கிறேன். நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். என் அன்பான பிள்ளையே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ அழைக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் எதிர்காலம் பயமல்ல, அது ஆசீர்வாதம் நிறைந்தது. நீ நம்பிக்கையோடு முன்னே சென்றால் நான் உனக்காக அற்புதங்களை, உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும். இன்று முதல் நல்லது உன்னை தேடி வரும். என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பும். என் அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும். நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.